தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நண்பர்களே, வியாழக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை, குழந்தைகளுக்கான நாள். குறிப்பாக இன்றைக்கு ஆண்டவருடைய தோற்றம் மாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு சாமியினுடைய மகிமை, வல்லமை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஆசீர்வாதமாக இந்த குழந்தை இயேசு நாளாகி போடு அழைக்கின்றேன். கொஞ்சம் சவுண்ட் வைக்க முடியும்? கொஞ்சோண்டு. பிரியமானவர்களே, இறைவார்த்தை தருகிறேன். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வார்த்தை. வார்த்தை மனிதரானார். தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாய் இருந்தது. வார்த்தை மனிதரானார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. இந்த காலை வேளையிலே தொடங்க இருக்கிற நாம், இந்த நாளை தொடங்கி இருக்கிற நாம், நம் வேலைகளை தொடங்கி இருக்கிற நாம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அவர் கிருபை நம்மோடு இருக்கிறது. அவர் வல்லமை நம்மோடு இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மகிமையை காண்பதற்காகவே நாம் வாழ்கிறோம். அவர் மகிமையை ருசிப்பதற்காகவே நாம் வாழ்கிறோம். அவருக்கு சாட்சியமா இருக்கிற மகனாய் இருப்பதற்காகவே நாம் வாழ்கிறோம். எனவே வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். தந்தையின் ஒரே மகனுக்குரிய மகிமையை நாங்கள் கண்டோம். ஆண்டவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு திருப்பலியில காண்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் அவருடைய மகிமையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தனி ஜெபத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுதோ, அல்லது குழுவாக உங்கள் வீட்டிலே குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று பெரியோர்களோடு ஒரு குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது அவரது மகிமையே நீங்கள் காண்கிறீர்கள். அவர்கள் மகிமை வருகிற பொழுது என்ன ஃபாதர் நடக்கும் என்றால், அவர் மகிமை வருகிற பொழுது உங்கள் வீட்டில் உள்ள தீமைகள் கலைந்து போகும், உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கலைந்து போகும், உங்கள் வாழ்வில் உள்ள இடர்கள் கலைந்து போகும். எனவே இறைவார்த்தை இவ்வாறு வருகிறது. தந்தையின் ஒரே மகனுக்குரிய மகிமையை நாங்கள் கண்டோம். அவர் அருளும் உண்மையும் நிறைந்தவர். அவர் அருள் நிறைந்தவராக, அவர் உண்மை நிறைந்தவராக இருக்கிறார். எனவே உன்னுடைய ஜெபத்தில், உன் வீட்டிலே, உன் தனி ஜெபத்தில் அந்த அருளை, அந்த உண்மையை நீ காண்பாய், அந்த ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கான நாளாகி இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, குழந்தை இயேசுவினுடைய இரக்கத்திலே நாம் வாழ்வதற்கு காத்திருக்கிற, அருளை பெற காத்திருக்கிற நம்மை ஏதோ இறைவன் இன்றைக்கு அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா. காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் வைத்து ஆராதிக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க தம்பதியர்கள், அவர்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்களை எல்லாம் வைத்து ஆராதிக்கிறேன். குழந்தை நன்றாய் படிக்க வேண்டும், குழந்தைகள் உடல் சுகமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் வீட்டில் உள்ள குழந்தைகள் பிரச்சனை தீர வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்களே, இந்த பெற்றோர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைத்து, தேவைகள் எல்லாம் வைத்து, கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் வைத்து அப்பாவை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்கு நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டவருடைய உருமாற்ற விழா நமது வாழ்க்கை மாற்றமாய் மாறுகிறது. அப்பா நம்மை வல்லமையிலே நம்மை தொடுகிறார். அப்பா வல்லமையிலே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே பிரியமல்ல அன்பு இறை உறவுகளே, ஆண்டவருடைய உருமாற்ற விழா என்பது சொல்லுகிற செய்தி, இறைவன் என்பது கடவுளுடைய மகன் அவருடைய விண்ணக வாழ்வை முன் சுவைப்பதற்கான ஒரு ஆசீர்வாதமாய் சீடருக்கு அமைகிறது. என்னன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய உருமாற்ற விழா. இன்றைக்கு நற்செய்தி, பிரியமான அன்பு இறை உறவுகளை, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 1-9 வரை உள்ள இந்த இறை வார்த்தையை சொல்லுகிற செய்தி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். அதாவது விண்ணக தந்தையினுடைய மாட்சியை அவர்கள் காண்கிறார்கள். இயேசுவினுடைய விண்ணக வாழ்வை சீடர்கள் காண்கிறார்கள். இந்த பகுதிக்கு முன்பாய் வருகிற போது சீடர்கள் தளர்ந்து போயிருக்கிறார்கள், நம்பிக்கை தளர்ந்து போய் இருக்கிறது. அப்பொழுது இந்த பாடுகளுக்கு தயாரிக்கும் விதமாக ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆராதனையும் அப்படிதான். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அந்த நாளுக்குரிய வருகிற நிகழ்வுகளை சந்திக்க அந்த நாளில் நல்லதும் நடக்கலாம், ஒருவேளை தீமையும் நடக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதிர்நோக்கியே ஆக வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். எனவே இந்த உருமாற்ற விழா என்பது ஒரு திடப்படுத்தும் விழா, சீடர்களை திடப்படுத்துகிற ஒரு விழா, சீடர்களுக்கு நம்பிக்கை தருகிற விழா. இந்த காலை ஆராதனை உங்களை திடப்படுத்துகிற ஆராதனை. உங்களுக்கு தேவையான கிருபையை தந்து நீ தைரியமாக போ, இது அக்கறை ஆண்டவர் இருக்கிறார், அவர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னை விடுவிக்கிறார். நீ எந்த நிலையை சந்தித்தாலும்,
எந்த மனிதர்கள் வரும் இக்கட்டுகளை சந்தித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விடுவிக்க என்று சொல்லி அனுப்புவதுதான் இந்த காலை ஆராதனை. எனவே சீடர்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள். இந்த திடப்படுத்தல் எப்படி வருகிறது என்றால், ஜெபத்தில் இறைவனோடு இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை இந்த திடமாக மாறுகிறது. பிரேயர்ல இருங்க, பிரேயர்ல இருங்க. நீங்க உங்கள் ஜெபத்தில் இருங்க, ஜெபத்தில் இருங்க. வாழ்க்கை ஆண்டவர் பேசுவார், இன்னல்களை பேசுவார். சமீபத்தில் ஒரு காணொளி, இந்த ஜான் ஜெபராஜ்னு ஒரு பாஸ்டர் இல்லைங்களா, பிரிவினை சகோதரர், அவரோட பாடல்கள் பிடிக்கும். எனவே அந்த பாஸ்டர் ஜெயிலுக்கெல்லாம் போனார் இல்லையா, ஒரு கேஸ் வந்தது. சமீபத்தில் பார்த்து கொண்டிருந்தேன். நேற்றைய தினம் காலையில் சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய ஜெயில் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ ஜெயிலில் போகிறாரு, உட்காந்துருக்குறாங்க. ஒரு பாத்ரூம் பக்கத்தில் படுக்கணும்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும், மண்ணில் உட்காரணும், குளிக்கணும், குளிச்சுட்டு வரணும். வந்து அவர் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற பொழுது அந்த ஜெயிலில் ஒரு பாடல் வருது, அவருடைய பாடல். அந்த ஜெயிலில் பாடல் ஒலிக்குது. அவர் நினைச்ச கொண்டா தன் மனநிலையிலேருந்து தான் உள்ளார்ந்த மனசுக்குள்ளேருந்து கேட்குதுன்னு நினைக்கும் பொழுது பார்த்தா அங்கே காணொலியில் பாடல் வருது, ஆடியோவில் பாடல் வருகிறது. அப்போ போய் அங்கே வார்டன்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஐயா பாட்டு வருது அப்படின்ன உடனே, அப்பா இங்கே நாங்கள் 3 பாட்டு போடுவோம். ஒன்று கிறிஸ்தவ பாட்டு, இந்து பாட்டு, அப்போ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பாட்டு. முதல் பாட்டு காலைல 6 மணிக்கு தான் ஓடும் அப்படின்ன உடனே அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து, ஆண்டவர் நம்ம கைவிடவே இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு பிரிவினை சகோதரர் பாஸ்டர் தான் அவர் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். என்னன்னா, ஜெபத்தில் இருந்தால் நீங்கள் என்ன இக்கட்டுகள் என்ன இருந்தாலும் ஆண்டவர் வருவார். நான் தான் பார்த்தேன். அவருடைய இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் பாடல் ரொம்ப ஆழமாக இருக்கும். நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த சாட்சியம், நீ இக்கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவனோடு வருவார். இந்த உலகமே உன்னை தூற்றி விட்டாலும், அவமானம் என்று சொல்லலாம். அவர் வாழ்க்கை அப்படிதான் நடந்தது. அப்படியே கொண்டாடியவர்கள் தூக்கி குப்பையில் போட்டாங்க இல்லையா, ஒரு கணத்தில். இதான் மனிதர்கள். அந்த கணத்தில் ஆண்டவர் உன்னோடு பிரியாதவராக, உன்னை விட்டு விலகாதவராக, உன்னை தேடி வருபவராக. அந்த சிறையில் அவர் எதிர்பார்த்திருப்பாரா? அது உண்மையா என்ன என்று அவருக்கு தான் தெரியும். ஆனால் சிறையிலே அதை அவர் எதிர்பார்த்திருப்பாரா? நீங்கள் 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 நினைப்பதை விட அவர் சக்தி வாய்ந்தவர். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, தேடுகிற அன்பை விட அவர் அன்பு நிறைந்தவர். நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக இவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இன்றைக்கு சீடருக்கு நடக்கிறது. பிரியமான அன்பு இறை உறவுகளே, ஆண்டவரோடு இருக்கிற பொழுது அந்த மலையில் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண்கிறார், உருமாற்றத்தை காண்கிறார். நீ காண்பாய். உன்னை எல்லா நிலையிலும் ஆண்டவருக்கு கொண்டு திடப்படுத்தி அனுப்புகிறார். ஜெபம் என்பது திடப்படுத்தப்படுதல். ஜெபம் என்பது உன்னை உருவாக்கி கொள்ளுதல். ஜெபம் என்பது நீ ஆண்டவருக்கு முழுமையாய் வருதல். ஆண்டவரோடு வாங்க பிரியமான, பெரிய குறிப்பாக இல்லை பாக்கியத்துக்காக காத்திருக்க தம்பதியர்களே, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க, ஜெபத்தில் இணைந்து ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தருவா. நன்றி வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காய் குறிப்பாய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற தம்பதியர்கள், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதே, ஆசீர்வாதம் தள்ளி போகிறது, வாஞ்சியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. அமுது வல்லமைக்கு பிள்ளையை காணும்படியா, உமது அருளான பிள்ளைகள் நிறைந்து இருக்கும்படியா, உடலில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அப்பா, அந்த இடங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இடங்களெல்லாம் வைத்து துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அப்பா, அந்த கிழுவை பலவீனத்தெல்லாம் மாற்று பலமா இறங்குவதாக. ஆண்டவர் எனக்கு பாக்கியத்தை கொடுத்தார், என் தடைகள் நீங்கியது என்று கணவன் மனைவியா செபிக்கிற, தாராள செபிக்கிற பிள்ளைகளுடைய தடைகள் நீக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்ன விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்புகிறார்களோ, என்ன வேண்டும் என்று செபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்வின் தடைகள் உடைக்கப்படுவதாக. அப்பா மேல நம்பிக்கையில் சொல்றேன், நீ வாழ்வாய் மகளே, நீ அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வாய். ஆண்டவர் உன்னை சாட்சியப்படுத்துகிறார். உன் வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. குழந்தைகளுடைய நாள் என்று உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.